நான்வெஜ்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அன்னைக்கு என்னை விட்டு மட்டும் தனியாக அவங்கள கூட்டிகிட்டு போய் நான் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மம்மிக்காக. கேலரிஸ் எடுத்து பார்த்தா நல்லா அண்ணனுக்கு மட்டும் சார் அப்பா கிட்ட சொன்னா அவர் கேஸ் போட்டுருவாரு. அப்பா அட்வொகேட் தானே போட்டு. அவரே அட்வொகேட் தானா? எத்தனை தடவை கேட்டேன் தெரியுமா? அப்பா என்ன கூட்டிட்டு போனீங்களா? ஒரே வாட்டி கேட்டதுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. அம்மா அப்பா என்ன போய் சொல்றாங்க உங்ககிட்ட? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ட்ரிப் போன 9 இயர்ஸா கேட்டிருந்தேன். 9 இயர்ஸா? உனக்கு என்ன வயசு இப்போ? 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஏய் டேய் டேயா, ஆமாண்டா. ஆஸ்பத்திரியில பையன் நர்ஸ் கொண்டாந்து கொடுத்த போய் அப்பா ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லிருப்பான் போல இருக்கு. நீ என்னடா இப்படி போய் சொல்ற? நான் 5 இயர்ஸ்ல இருந்து ஃபுல்லா கேட்டேன். 5 ஏஜ்ல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். வாங்க காமிங்க. அப்பா அப்பா எனக்கு பேல்பூரி வேணும்ப்பா. பேலுபூரி பூரின்னுட்டு பீப்பா கேக்குதுல வாங்க. நான்வெஜ்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அன்னைக்கு என்னை விட்டு மட்டும் தனியா அவங்கள கூட்டிட்டு போய் இந்த எனக்கு ஒண்ணு அவருக்குயா. அப்புறம் சாதா தோசை 2, மசாலா தோசை 3, ஊத்தப்பம் 4, இட்லி 8, ஃப்ரைஸ், பர்கர், ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வெங்காய தோசையில வெங்காயம் இருக்கு, மசாலா தோசையில மசாலா இருக்கு. அதே மாதிரி மைசூர் பாக்குல மைசூர் இருக்குமா? நான் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மம்மிக்காக. அவளுக்கு வர்ற தெம்ப பார்த்தா ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட்டு வர்றாளுங்க போல இருக்கு. வரட்டு எத்தனை தடவை கேட்டேன் தெரியுமா? அப்பா என்ன கூட்டிட்டு போனீங்களா? ஒரே வாட்டி கேட்டதுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏன்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். எங்க வீட்ல எதுக்கு இவங்க இப்படி லேட்டா வர மாட்டாங்களே? கேலரிஸ் எடுத்து பார்த்தா நல்லா அண்ணனை கூட்டிட்டு போய் மட்டும் வாங்கி தந்திருக்காங்க. பேஸ்கட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. கேக்குறேன் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. நடந்தது நடந்து போச்சு, ஒண்ணுமில்ல, தெரியாம நடந்து போச்சு, போயிட்டே இருக்கு. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? விட்டா கோர்ட்ல கேஸ் போட்டு டாக்குமெண்டே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. கடுப்பேத்துறார் மயிலாட். ஏன் பையனுக்கு மட்டும்? சார் அப்பா கிட்ட சொன்னா அவர் கேஸ் போட்டுருவாரு. அப்பா அட்வொகேட் தானே போட்டு. அவரே அட்வொகேட் தானா? சார் மை பீஸ் எது பீஸ் வேணா. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் சார் என் சன்னுக்கு. ஃபர்ஸ்ட் டேன்றதுனால எனக்கு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னா. அவர் தப்பு பண்றாரேன்றது இல்ல கேள்வி. அவர் செய்தார், அதற்கான பலனும் அவர் அனுபவிக்க வேண்டும். எனக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் டே இல்லையா? இல்லையா? எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டே இருக்கு. 5th ல எனக்கு ஃபர்ஸ்ட் டே இருந்துச்சுடா. அப்பா என்ன கூட்டிட்டு போறல. ஏய் வர்ற கையில அறுவால பறற டேய். அவன் வர சார் அதுதான் அவன் கேட்டதனால அழைச்சிட்டு போக வேண்டியதா ஆயிடுச்சு. இவருக்கு வந்து ஏங்க என்ன சிரிக்கிற? சாப்பிட்டாலுங்க சும்மா இருக்கணும். அத போட்டோ எடுத்து நான் இல்ல சார், சன்னே எடுத்து வச்சுக்க சொல்றியா? போய் அடுத்த கேள்வி. போய் சார் அவங்களே எடுத்துண்டா அவங்க கையை வச்சு ஒண்ணி இப்படி எடுத்துக்கணும். டேய் என்னடா? அதோ தனியா இப்படி இருக்கு. இந்த இடத்துல அண்ணா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது எப்பறா நான் சதந்தறது இவங்க எடுக்கறாங்க. அதான் லாயரா கொக்கா. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க. இவ வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவ ஹோட்டலுக்கே போகணும்னு விரும்ப மாட்டா. அப்படியே ஹோட்டல் போனாலும் இட்லியை தவிர்த்து வேற எடுக்க மாட்டா. வெஜ் ஹோட்டல் போனா வெறும் இட்லி தான் சாப்பிடுவேன். ஆனா நான் வெஜ் ஹோட்டல் என்ன கேளுங்க, பிரியாணி சாப்பிடுவேன். இன்றால நிறைய போறான்டா. சாப்பிடுவோம்ல? கூட்டு போறதுக்கு கூட்டு போனா சாப்பிடுவோம். தெரியுது, நீ மூடு. சரி அவனை கூட்டு போனீங்க. வரையில ஒரு 2 சிக்கன் பீஸ் லாயருக்கு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அதையாவது செஞ்சிருக்கலாம்ல. சார் எனக்கு வந்து ஆர்டர்லாம் பண்ண தெரியாது சார். இது ஏமா சார் நான் வேணும்னு பண்ணல சார். சொல்லுங்கடா. 99 ரூபீஸ் தான் சார். 2 சிக்கன் தராங்க சார். அத கூட இவங்க வாங்கி தர மாட்டாங்க. எனக்கு ஆத்திர அடங்கலங்க. யுவர் ஆனர் ஐ அம் பேனர். ஒரு பவுச் நான் கேட்டேன் சார். ஒரு பவுச்சுக்கு உடைஞ்சு போன பவுச்ச தான் நான் இத்தனை நாளா எடுத்துட்டு போயிட்டேன். முடிஞ்சு போச்சு. நான் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. என்னோட இந்த பேட்டியை மெகா சீரியல்ல டெலிகாஸ்ட் பண்ணுங்க. பவுச் எங்க இருக்கு தெரியுமா? மேல இருக்கு, பர்ன மேல இருக்கு. அதை எடுக்க மாட்டேன். அதை எடுக்க கூட இவ்ளோ பண்றாங்க. வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். இருக்கட்டும், ஃபுல்லா உடைச்சு முடிச்ச பிறகு ஓ அப்புறம் உடைச்சு நொறுக்குன பிறகு உடைச்சு தூள் தூளா கிடக்குது. ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா. இந்த பாட் தனியா இருக்கு, இந்த பாட் தனியா இருக்கு. அப்புறம் எப்படி ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக முடியும்? சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. ஒரு சைடு யூஸ் பண்ணிக்கோ, வேஸ்ட் எதுக்கு பண்றது? எல்லாம் முடிச்சு Actually, ரெண்டு சைடுமே உடைஞ்சிருச்சு சார்.
ஐயோ சனியை கடவுட ஆரம்பிச்சிருச்சே நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. ஆக்சுவலா நீங்க அமைதியா இருக்கதா உங்களுக்கு நல்லது நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு வாய் திறந்தா நீங்க 10 பாயிண்ட் வருது. வரணும் வருவான் பாரு வரணும். அது படிக்கும் போது கூட சார் நம்ம ஒரு 4 லைன் சொல்லி கொடுத்தா அதுல ஒரு 100 டவுட் தேவை உள்ளான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்கு போ. எனக்கு அப்படியே டென்ஷன் டவுட் தானே வருது. நியாயம் நான் தானே என்ன கேக்குறேன். இவன் என்ன நம்மள மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான விளக்கறா? கிளாஸ்ல அந்த மேமோ கேட்க விட மாட்டாங்க. ரேஸ் ஆன்ஸ் பண்ணா ஒயர் ரேசிங் ரன்ஸ் கீப் ஹேண்ட்ஸ் டவுன்ன்றாங்க. எனக்கு வருது பாருங்க கோவம். எனக்கே வருது. பிசாஸ். மிஸ்டர் கேட்க விட மாட்டாங்க. யார கேக்குறது நாங்க? அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. உனக்காதே தானா? நீயுமா? நான் ஸ்கூல் முடிச்சிட்டு வந்தா மட்டும் இல்ல பாப்பேன் அம்மா கையில ஹெல்மெட் இருக்கும். ஹெல்மெட்டோட வந்திருக்காங்க பார்த்தா டாடியா வந்திருப்பாரு. சப்பா முடியலப்பா. 2 பேரும் நல்லா என்ன விட்டுட்டு ஷாப்பிங் எல்லாத்தையும் போயிட்டு வரோம். பேட்டி அவுத்து விடுங்க மாமா, அசிங்கமா இருக்கு. வேட்டி இறக்கி விட்டா ஒன்னே கொண்டு போயிருவாங்கடி. கேட்டால தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அவரை தேவசம் பண்ணிட்டு வந்தோம். சாமி எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியுமே திருப்பி போடுறானே. அப்படி இருந்தாலும் நானும் தானே சார் வரணும் அந்த இதுக்கு. எப்படி இவங்க மட்டும் விட்டு போவாங்கன்னு பார்த்தேன். என்ன அம்பூன்னு இறக்கிட்டு போறீங்களா? மரியாதையா வந்து ஏத்திட்டு போங்க. போட்டோல எடுக்க மாட்டாங்க இவங்க 2 பேர் போனா. நான் எனக்கு தெரியும் அவங்க மாட்டிப்பாங்கண்ணே. ஓன்னா மட்டும் ஒண்ணு விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். இந்த பொண்ணு அவங்க அண்ணனை ஒண்ணுமே சொல்ல. அதுக்கு புரியுது. அது எப்படி உனக்கு தெரியும்? பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா நீ? அதை எதுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்க? இதை கரெக்ட் பண்ண வேண்டிய ஆள் அம்மா தான் அப்படின்னு கரெக்டா அம்மாவை தான் பேசுது. அவங்க அண்ணனை பத்தி ஒண்ணுமே சொல்ல. சார் எனக்கு எஜுகேஷனை விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆர்வம் ஜாஸ்தி சார். அன்னைக்கு ஏதோ ஒரு அதிசயமால மோமோஸ் கடைக்கு கூட்டிட்டு போனாங்க. வாங்கோ வாங்குறதுக்கு வாங்கோ. இல்ல டீ காபில ஒண்ணு இல்ல. நான் சாப்பிட்டது 3 மோமோஸ். அண்ணா சாப்பிட்டது 4 மோமோஸ். சிரிக்கிறான் பாரு. அண்ணா சாப்பிடலன்னு நினைச்சு நானும் பாசமலையா பொங்கி கொடுத்துட்டேன். அப்புறம் தான் தெரியுது அண்ணா வேணா சாப்பிட்டு வந்திருக்காங்க. ஏன் கேட்டா அதெல்லாம் கிடையாது, நீ தான் ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டல. நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. ஒரு பச்சை புள்ளைய இப்படி ஏமாத்துறீங்களே ஒரு பையனும் அம்மாவுமா. இதெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியல. சொல்லுங்க. இத்தனை வாட்டி அவங்க பையனை மட்டும் தான் சார் கூட்டிட்டு போயிருக்காங்க. என்ன கூட்டினே போனது இல்ல சார். அவங்க பையனா? அந்த குடிமையை வாயால எப்படினே சொல்லு. வேற சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. அவங்க அண்ணன் தானம்மா பாவம். அந்த லெவலுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க. எல்லாம் எங்க அப்பா தான் சார் பாப்பாங்க. இவங்க ஒண்ணுமே எனக்கு ஒண்ணுமே புரியல. யார் சாமி நீங்க? யார் யாவரு? ஆமாங்க சார் வந்திருக்காரு. வக்கீல் சார் வாங்க, நீங்களே வந்து தீர்ப்பு சொல்லுங்க. வக்கீல ஜட்ஜ் ஆகுறோம். ஐயோ நானாரு கூப்பிடுறேன். அங்க போற சார் ஏன் டென்ஷன் ஆறீங்க? அம்மா செஞ்சது உனக்கு நிறைய செஞ்சிருக்காங்க சரியா? அதனால நீ அதை பத்தி வருத்தப்படாத. செஞ்சிருக்காங்க. நீங்க அத மட்டும் சொல்றீங்க. அப்படினா ரெடி செஞ்சு. அம்மா இல்லன்னா நீயே இல்ல நானும் இல்ல. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். எனக்கு விளையாடுறதுக்கு டாய்ஸ் இருக்கா? என்கிட்ட ஒரே ஒரு டாய்ஸ் தான் இருக்கு. அது ஒரு சயின்ஸ் கிட். ஏ தவறுங்க. என்ன எடுத்தோம்? எப்போதும் பேசிட்டே இருக்கறியா? என்ன நினைச்சு டாய்ஸ் எல்லாத்தையுமே எஜுகேஷனா மாத்துறீங்க. சயின்ஸ் இந்த கட்டடம் கட்டுற மாதிரி ஒரு இது பண்ற அதெல்லாம் ஒரு பகுதி இருக்கட்டு வேணாம்னு சொல்ல. இங்க வேணும்னா இங்க ஒரு குத்து, அங்க வேணும்னா அங்க ஒரு குத்து. தேவைப்பட்டா இங்கேயே ஒரு குத்து குத்து. சென்டர்ல ஒரு குத்து. டாய் வழியா அறிவு வளருமா? எல்லாத்தையும் ப்ரொடக்டிவிட்டியோட கனெக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. தெரியுது நீ மூடு. ஆனா விளையாடுற பொம்மை எல்லாமே அறிவு வளர்ச்சிக்கான பொம்மையாக நீங்க மாத்த ஆரம்பிச்சீங்கன்னா குடும்பம் அழிஞ்சு போவோம். பசங்கள்ட்ட இருக்க சைல்ட்ஹுட் அந்த ஃபீலே போயிடுமே. ஆமால? ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒண்ண மட்டும் சொல்லு. குழந்தைகள் உலகத்தை முழுக்க முழுக்க அறிவுச்சூழலாகவே மாற்ற முயற்சி பண்ணீங்கன்னா கஷ்டமாயிடும். இத்துடன் இந்த நிகழ்ச்சி. தம்பி ஒரு நிமிஷம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க. Hi friends, thank you for watching my videos. Next videos la pakalam. Tata bye bye.